ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம பார்க்க போகிறது பார்த்திங்க அப்படின்னா கலர் ரீப்ளேஸ்மெண்ட் டூலோட பேலன்ஸை பார்ட் 2ல் பார்க்க போகிறோம். ஸோ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா என்னோடய ஃபோட்டோஷாப்பில் நான் பார்ட் 1ல் செஞ்ச ஃபைலை நான் எடுத்துகிட்டு நான் என்ன பண்ணுறேன் அதிலே கண்டினியூ பண்ணுறேன். சரிங்களா? இப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா லேசர் டூல், அதாவது மேக்னெட்டிக் லேசர் டூலில் பேலன்ஸ் இருக்க இந்த ஃப்ளவர்னால் நான் செலக்ட் பண்ணிக்கிறேன். சரிங்களா? இப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா செலக்ட் பண்ணிவிட்டு ஒவ்வொன்றுத்துக்கும் நம்ம ஒவ்வொரு கலர்ஸ் தரோம். நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன். சரிங்களா? அதே மாதிரி இப்போ நான் என்ன பண்ணுறேன் செலக்ட் பண்ணிக்கிறேன். தப்பாக இருந்ததுன்னா பேக் ஸ்பேஸ் கொடுத்து நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. சப்போஸ் சேம் கலராக இருந்தது அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணிக்கோங்க, அட்ஜஸ்ட் பண்ணி அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் வரைஞ்சிக்கோங்க. சரிங்களா? இப்போ நான் என்ன பண்ணுறேன், எல்லாத்துக்கும் கலர் ஃபில் பண்ணுறேன், ஜாயின் பண்ணி கொடுக்குறேன். சப்போஸ் எனக்கு இந்த ரெண்டு கலர்ஸும் ஒரே மாதிரி இருக்கணும், இந்த ஃப்ளவரும் அப்படின்னா நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஸ்பேஸ் பாரை கிளிக் பண்ணேன் அப்படின்னா எனக்கு ஹேண்ட் டூலோட ஷார்ட்கட் வந்துடும். சரிங்களா? நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா மேக்னெட்டிக் லேசர் டூலில் சேம் ஒரே கலர் வேணும். நான் என்ன சொன்னேன், ஆட் டு செலக்ட்னு சொன்னேன் பார்த்தீங்களா? அதே மாதிரி நான் என்ன பண்ணிக்கிறேன், செலக்ட் பண்ணிக்கிறேன். சரிங்களா? எந்த அளவுக்கு வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி செலக்ட் பண்ணிக்கோங்க. கரெக்டாக செலக்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா நெக்ஸ்ட் டைம் நீங்கள் அது ஒர்க் பண்ணுறதுக்கோ ஆட் டு செலக்டில் இருக்கும்போது நம்ம ஒர்க் பண்ணுறதுக்கு நமக்கு ஈஸியாக இருக்கும். சரிங்களா? ஒரே ஃப்ளவரை வந்துட்டு 2 டைம் நம்ம ஒரே கலர் தரதா இருந்தாலும் நம்ம இந்த மாதிரி ஆட் டு செலக்ட் பண்ணும்போது ஒரே ஒர்க்கோடு நமக்கு முடிஞ்சிடும். சரிங்களா? அப்போ நம்ம போய் மறுபடியும் கலர் பிக் பண்ணி எடுக்க வேண்டியதாக இருக்காது. ஃபஸ்ட்டு பார்ட்டில் பார்த்திங்க அப்படின்னா ரோஸ் கலருக்கு நம்ம அப்படி தான் கொடுத்தோம். சரிங்களா? அந்த மாதிரி நம்ம இப்போ கொடுக்க வேண்டியதே இருக்காது. நம்ம டேரெக்டாக இந்த 2 ஃப்ளவருக்கு ஒரே மாதிரி கலர் வேணும் செலக்ட் பண்ணிக்கோங்க. சரிங்களா? ஆட் டு செலக்டில் பண்ணிவிட்டு என்ன பண்ணுங்கள், கலர் ரீப்ளேஸ்மெண்ட் டூவில் செலக்ட் பண்ணிக்கோங்க. பண்ணிட்டு கலர் உங்களுக்கு என்ன கலர் வேணுமோ, சரிங்களா? இப்போ எனக்கு இந்த எல்லோ ஷேடில் வேணும், இல்லை ஆரஞ்ச் ஷேடோ, இந்த மாதிரி ஏதாவது ஒரு ஷேட் எடுத்துக்கோங்க. சப்போஸ் இந்த மாதிரி ப்ரௌன் மாதிரி எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா அதுக்கேற்ற மாதிரி உங்களுக்கு வரும் கலர். சரிங்களா? நீங்கள் என்ன கலர் எடுக்கிறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி தான் உங்களுக்கு இங்கே ஃப்ளவர்ஸ் வரும். ஓகேங்களா? சப்போஸ் எனக்கு இந்த கலர், இப்போ நான் இதுக்கு இந்த கலர் முடிச்சிட்டேன், அடுத்ததுக்கு வேறு கலர் வேணும்னாலும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம், இல்லை அதே கலர்னா கூட நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ என்ன பண்ணுறேன், அடுத்ததுக்கு வேறு கலர் செலக்ட் பண்ணிக்கிறேன். ஒரு மாதிரி டார்க் க்ரீன் மாதிரி யூஸ் பண்ணுறேன். சரிங்களா? யூஸ் பண்ணி நான் என்ன பண்ணுறேன், கலரை ரீப்ளேஸ் பண்ணோன்னே எனக்கு என்ன ஆகிடுச்சு அப்படின்னா இந்த இமேஜும் அடுத்த இமேஜும் நமக்கு சேஞ்ச் ஆகிருக்கு. சரிங்களா? நான் என்ன பண்ணுறேன், செலக்டில் போயிட்டு டீசெலக்ட் அப்படின்றத கொடுக்குறேன். சரிங்களா? இப்போ நான் நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா பேலன்ஸ் இருக்கிற இந்த 4 பூ கலர் செலக்ட் பண்ணுறேன். எனக்கு இந்த ஏரியாவில் இருக்க ஃபுல்லாக ஒரே கலர் வேணும் அப்படின்னா நான் என்ன பண்ணுறேன்னா லேசர் டூல்லே நான் செலக்ட் பண்ணிக்கிறேன். இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா நீங்கள் ஃப்ளவர்ஸுக்கு நான் கொடுத்த மாதிரி நீங்கள் உங்களோட ஓன் ஃபோட்டோஸ்க்கு வேணாலும் நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், இந்த மாதிரி கலர்ஸ் சேஞ்ச் பண்ணிக்கலாம். ட்ரெஸ்ஸஸோட கலர்ஸ் கூட சேஞ்ச் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த சுருக்கம் இருக்கிற இடம் இதெல்லாம் கூட உங்களுக்கு நீட்டாக சேஞ்ச் ஆகும். அதாவது நீங்கள் மாற்றுற கலர்ஸ்லேயே உங்களுக்கு சேஞ்ச் ஆகும். சரிங்களா? இப்போ என்ன பண்ணுறது, கம்ப்ளீட்டாக இந்த சைடு இருக்க எல்லா ரோஸையும் நான் செலக்ட் பண்ணிக்கிறேன். இது 2 ஃப்ளவரோட இதாக இருக்கிற 2 பூ இருக்கிறதுனால நமக்கு இந்த இது ஒர்க் பார்த்திங்கன்னா கொஞ்சம் அதிகமாக இருக்கும் சைஸு. சரிங்களா? இதுக்கேற்ற மாதிரி வரைஞ்சிக்கோங்க. வரைஞ்சிட்டு என்ன பண்ணுங்கள், கலர் ரீப்ளேஸ்மெண்ட்டில் போயிட்டு கலர் டார்க் கலர் வேணுமா இல்லை லைட் கலர் வேணுமா, எந்த கலர் உங்களுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கோ நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி கொடுத்துக்கோங்க. சரிங்களா? இப்போ நான் ஃபில் பண்ணுறேன். சப்போஸ் எனக்கு இந்த கலர் வேண்டாலும் நீங்கள் வேறு கலர் வேணாலும் சூஸ் பண்ணிக்கோங்க. சரிங்களா? இப்போ நான் இந்த கலர் கொடுத்துட்டேன். இதில் வேறு கலர் ஏதாவது வேணும்னாலும் நம்ம என்ன பண்ணிக்கலாம், செலக்ட் பண்ணி மாற்றிக்கலாம். அந்த கார்னர்ஸ் கிட்டலாம் பார்த்துக்கோங்க கொஞ்சம். சரிங்களா? ஏன்னா கலர் பார்த்திங்கன்னா ஃபில் ஆகும்போது நம்ம கிளிக் பண்ணி ட்ராக் பண்ணுறதால அக்யூரேட்டாக ஃபில் ஆகும்னு சொல்ல முடியாது. சரிங்களா? அடுத்தது பார்த்திங்கன்னா இந்த ஃப்ளவரை நான் சேஞ்ச் பண்ண போகிறேன். சேம் அதே மாதிரி மேக்னெட்டிக் லேசர் டூலை செலக்ட் பண்ணுறேன். சரிங்களா? பேக் ஸ்பேஸ் கொடுத்து நான் என்ன பண்ணுறேன், கரெக்டாக என்னோடய ஃபைலை செலக்ட் பண்ணிக்கிறேன். சரிங்களா? இப்போ என்ன பண்ணுறேன், சப்போஸ் தப்பாக செலக்ட் பண்ணியிருந்தேன்னா பேக் ஸ்பேஸ் கொடுத்துக்கோங்க. ஸ்பேஸ் பார் மூலமா நீங்கள் என்ன பண்ணிக்கோங்க, உங்களோட இமேஜை அட்ஜஸ்ட் பண்ணி வச்சுக்கோங்க. சரிங்களா? அட்ஜஸ்ட் பண்ணி என்ன பண்ணுங்கள், இப்படி தள்ளி வச்சுக்கோங்க. கரெக்டாக அந்த கார்னர்ஸ் கிட்டலாம் கிளியராக பெண்ட் பண்ணிக்கோங்க. சரிங்களா? முடிச்சுட்டு இப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா கலர் ரீப்ளேஸ்மெண்ட்டில் போயிட்டு வேறு ஒரு கலரை செலக்ட் பண்ணிவிட்டு ஓகேன்றதை கொடுத்துட்டு சேஞ்ச் பண்ண அப்படின்னா அதே மாதிரி கலர் நமக்கு சேஞ்ச் ஆகிடும். சரிங்களா?
இந்த மாதிரி நம்ம என்ன பண்ணலாம், எந்த கலர் வேணாலும் நம்ம கொடுத்துக்கலாம். சரிங்களா, ஒரிஜினல் கலர்ஸ் மாதிரி நமக்கு இருக்கும். அதாவது ஒரிஜினல் ஃப்ளவர் எந்த மாதிரி இருக்கோ அதே மாதிரி நமக்கு வரும். சரிங்களா, நெக்ஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா இங்கே இருக்கிற கலரிங் கொடுக்க போகிறோம். நமக்கு பேலன்ஸ் இருக்கிறது பார்த்திங்கன்னா இது ஒன்று, அடுத்தது இங்கே இருக்கிற ஒரு ஃப்ளவர் மட்டும்தான் நமக்கு பெண்டிங்கில் இருக்குது. ஸோ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா மறுபடியும் அதே மாதிரி கலரை செலக்ட் பண்ணிக்கிறேன். சரிங்களா, கலரை செலக்ட் பண்ணிவிட்டு பார்த்திங்கன்னா நமக்கு இங்கே ஒரு ஃப்ளவர் பெண்டிங்கில் இருக்குது. ஸோ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா அதுக்கு தனியாக ஒரு கலர்னால் அப்புறம் கொடுத்துக்கிறேன். சரிங்களா, தப்பாக செலக்ட் பண்ணிங்கன்னா ஆட் டு செலக்ட்ன்றது சாரி பேக் ஸ்பேஸுன்றது கொடுத்துக்கோங்க. ஒரே மாதிரி ஈவனாக கொண்டு போங்க. சரிங்களா, இதில் பார்த்தீங்கன்னா 2 கலர்ஸ் இருக்குது எனக்கு. ஸோ நான் சாரி 2 ஃப்ளவர்ஸ் இருக்கிறதுனால நான் 2த்துக்குமே சேர்த்து காமனாக ஒரு கலர் கொடுத்துக்கிறேன். உங்களுக்கு வேணால் நீங்கள் என்ன பண்ணிக்கோங்க, தனித்தனியாக ஒவ்வொரு லீஃபுக்கு வேணாலும், அதாவது ஒவ்வொரு இதழுக்கும் வேணாலும் நீங்கள் கலர்ஸ் கொடுத்துக்கலாம். சரிங்களா, இந்த மாதிரி கொடுத்து நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், இந்த ஃபோட்டோவே நீங்கள் எடிட் பண்ணி உங்களோட உங்களோட ட்ரெஸ்ஸஸ்க்கு ஏற்ற மாதிரி கூட நீங்கள் சேஞ்ச் பண்ணி வச்சுக்கலாம் கலரு. சரிங்களா, எங்கே ஜாயின் பண்ணணுமோ ஸ்டார்ட் பண்ணணுமோ அங்கே எண்ட் பண்ணிக்கோங்க. பண்ணிவிட்டு என்ன பண்ணுங்கள், கலரை சேஞ்ச் பண்ணி பார்த்துக்கோங்க. இப்போ வயலட் மாதிரி எடுத்திருக்கேன். ப்ரஷ் கலர் ரீப்ளேஸ்மெண்ட் டூலில் கலரை ரீப்ளேஸ் பண்ணுறேன். சரிங்களா, இந்த கார்னர்ஸ் கிட்டலாம் கரெக்டாக கிளிக் பண்ணி நவுத்திக்கோங்க. ஒவ்வொரு இதுக்கும் கிளிக் பண்ணி நவுத்துனீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த கலர் ஃபில் ஆகிறது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். சரிங்களா, இப்போ எனக்கு பார்த்திங்கன்னா இந்த கார்னர்ஸ் மட்டும்தான் பெண்டிங்காக இருக்குது. ஸோ இந்த கார்னர்ஸ் கிட்ட நான் ஃபில் பண்ணிக்கிறேன். இந்த ப்ளஸ்ன்னு இருக்குது பார்த்திங்கன்னா சர்க்கிளில், அதை வச்சு நீங்கள் என்ன பண்ணிக்கோங்க, கலர் ஃபில் பண்ணிக்கோங்க. இப்போ பார்த்திங்க அப்புறம் நம்மளுக்கு இங்கே ஒரு கரெக்ஷன் இருக்குது. என்னது அப்படின்னா இங்கே பார்த்திங்க அப்படின்னா இந்த இடத்துல நமக்கு கலர் ஃபில் ஆகலை. சரிங்களா, ஸோ நான் என்ன பண்ணுறேன், அதுக்கு மட்டும் தனியாக ஜூம் பண்ணி நான் என்ன பண்ணுறேன், கலரை செலக்ட் பண்ணிக்கிறேன். சரிங்களா, நான் செலக்ட் பண்ணும்போது என்ன ஆயிடுச்சுன்னா ஏற்கனவே இந்த கலரையும் சேர்த்து செலக்ட் பண்ணதுனால எனக்கு அது கிரே கலர் மாதிரி இருக்கிற அந்த லீஃப் அந்த கலர் வந்திருக்கு. சரிங்களா, ஸோ நான் என்ன பண்ணுறேன், பேலன்ஸ் இருக்கிற இதை மட்டும் செலக்ட் பண்ணிவிட்டு என்னோடய கலர் ரீப்ளேஸ் பண்ண நான் கலர் ரீப்ளேஸ் பண்ணிக்கிறேன். சரிங்களா, இப்போ இதை டீசெலக்ட் பண்ணுறேன். எடிட்டில் போயிட்டு செலக்டில் போயிட்டு டீசெலக்ட்ன்றதை கொடுக்குறேன். சரிங்களா, இப்போ நமக்கு பார்த்திங்க அப்படின்னா ஒரிஜினல் லீஃப் மாதிரி நமக்கு மற்ற இது வந்திருக்கு. சரிங்களா, உங்களுக்கு வேணால் நீங்கள் என்ன பண்ணிக்கோங்க, இதே கட் பண்ணி இன்னொரு இடத்துல பேஸ்ட் பண்ணுறதுக்கோ இல்லை ஒரு க்ரீட்டிங் கார்டுக்கோ எதுக்கு வேணாலும் நீங்கள் டைப் பண்ணி இந்த மாதிரி ட்ரை பண்ணி பார்த்துக்கோங்க. சரிங்களா, இப்போ எனக்கு இதுலேயே டெக்ஸ்ட் வேணும். நான் என்ன பண்ணுறேன், டெக்ஸ்ட் டூலில் போயிட்டு டெக்ஸ்ட்டு டைப் பண்ணுறேன். இப்போ சும்மா டெக்ஸ்ட்டோட பேர் பார்த்திங்க அப்படின்னா டியூட்டர் ஜோஸ்ன்னு டைப் பண்ணிக்கலாம். டியூட்டர் ஜோஸ்ன்னு டைப் பண்ணிக்கலாம். சரிங்களா, டைப் பண்ணிட்டு என்ன பண்ணிக்கோங்க, கலர் ஏதாவது இதுலேருந்து செலக்ட் பண்ணுறதா இருந்தால் நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. இல்லை வேறு ஒயிட் கலர் மாதிரி தரதாக இருந்தால் உங்களுக்கு எந்த கலர் வேணாலும் நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், இந்த மாதிரி டைப் பண்ணி சென்டராக வைக்கிறதா இருந்தாலும் வச்சுக்கோங்க. இல்லை பேஜோட டாப்பில் வைக்கிறதுனாலும் வச்சுக்கோங்க. சரிங்களா, இதே மாதிரி பண்ணிக்கோங்க. இப்போ இந்த டெக்ஸ்ட் வேவ்ஸ் மாதிரி அந்த மாதிரி ஏதாவது வேணும்னு வச்சுக்கோங்க. டெக்ஸ்ட் டூலில் போயிட்டு செலக்ட் பண்ணிவிட்டு என்ன பண்ணுங்கள், இங்கே டெக்ஸ்ட் வேப் டெக்ஸ்ட்டுன்னு இருக்கும், அதில் போயிட்டு ஆர்க்குன்னு கொடுத்திங்கன்னா ஆர்க் மாதிரி வரும். அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா லோயர் அப்பர் இந்த மாதிரி உங்களுக்கு எந்த மாதிரி வேணுமோ நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், டெக்ஸ்ட்டோட இதை சேஞ்ச் பண்ணிக்கோங்க. இப்போ வேவ்ஸ் மாதிரி வேணால் வேவ்ஸு அந்த மாதிரி சேஞ்ச் பண்ணிக்கோங்க. சேஞ்ச் பண்ணிவிட்டு அதோடய பிளெண்டு எந்த அளவுக்கு நமக்கு பிளெண்ட் ஆகணுமோ அதே மாதிரி நீங்கள் கொடுத்துக்கோங்க. சரிங்களா, கொடுத்துட்டு ஓகேன்றதை கொடுங்க. கொடுத்துட்டு என்ன பண்ணுங்கள், டெக்ஸ்ட்டை இங்கே முடிச்சுட்டு அடுத்தது இப்போ நமக்கு ஜோஸ்ன்றது மறையுது. ஸோ நான் என்ன பண்ணுறேன், கிளிக் பண்ணி என்டர்ன்னு கொடுத்தா நமக்கு அதே மாதிரி கீழே வந்துடும். சரிங்களா, சப்போஸ் எனக்கு இது வேண்டாம் பழைய மாதிரியே வேணும், நீங்கள் என்ன பண்ணிக்கோங்க, சேஞ்ச் பண்ணி சென்டர் ஆஃப் த பேஜ் வச்சுக்கோங்க. இதுக்கு என்ன பண்ணுங்கள், பிளாக் கலர் வேணும்னா பிளாக் கலர், இந்த மாதிரி 2 கலர்ஸ் வேணாலும் நம்ம கொடுத்துக்கலாம். சரிங்களா, இப்போ பார்த்திங்க அப்படின்னா நம்மளுக்கு ஒரிஜினல் ஃப்ளவர் எப்படி இருந்ததுன்றது உங்களுக்கு தெரியும், ப்ளஸ் நம்ம சேஞ்ச் பண்ணது எப்படின்றது உங்களுக்கு தெரியும். சரிங்களா, ஒரிஜினல் ஃப்ளவர் பார்த்திங்க அப்படின்னா என்னோடய சிஸ்டமில் நான் வச்சுருக்கேன் பிக்சர்ஸுக்குள்ளார. இதான் ஒரிஜினல் இமேஜ். அதாவது நம்ம கலர் சேஞ்ச் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த ஷேடிங்கில் தான் நமக்கு இருந்தது. பார்ட் 1ல் நமக்கு இப்படி தான் இருந்தது இல்லைங்களா. ஆனால் ஒரிஜினல் ஃபைல் பார்த்திங்கன்னா இது ஃபுல் அண்ட் ஃபுல் நமக்கு ஆரஞ்ச் ஷேடில் இருந்தது. நாம் இப்போ ஒர்க் பண்ண ஃபைல் பார்த்திங்க அப்படின்னா எல்லா கலர்ஸும் சேஞ்ச் ஆனதுக்கப்புறம் இந்த மாதிரி இருக்குது. சரிங்களா, இதே மாதிரி ஃபோட்டோ எஃபெக்ட்ஸ் வந்துட்டு நம்ம இன்னும்
இனிமேட் வர போகிற வீடியோஸில் பார்க்கலாம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.